ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் சப்பாத்தியோடையும் பூரியோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். சாதத்துக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டதும் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கினதும் இது நல்லா ஆறட்டும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 15 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1-1.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு நல்லா 1 கப் அளவுக்கு தேங்காய் பொடுசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இளம் தேங்காவாக இருக்கணும். ரொம்ப முதிராக இருக்கிற தேங்காய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இது நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். நல்லா தேங்காய் எண்ணெயோட வாசம் வரும் நமக்கு. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற மசாலா உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கணும். அதே சமயத்தில் தேங்காய் கூட நல்லா வேகணும். ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாகி வரும். இந்த சமயத்தில் நம்ம இதை இறக்கிடலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். சப்பாத்தியோடையும் பூரியோடையும் அதே சமயத்தில் சாதத்தோட கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.